ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி பிரண்டை சட்னி எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம முன்னாடி என்ன பண்ணுறோன்னா பிரண்டை எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டோம். இப்போ 2 காஞ்ச மிளகா போட்டு வெள்ளைப்பூடு போட்டு வதக்கிட்டு நல்லா அது வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த பிரண்டை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கணும். அதை நம்ம கழுவி வச்சுருக்கோம். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதக்கணும். பிரண்டை நல்லா வதக்கினாலே நம்மளுக்கு நாக்கு அரிக்காமல் இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இன்னும் நல்லா வதங்கணும். நம்ம அடுத்தடுத்து வெங்காயம் தக்காளி சேர்க்கும்போது இன்னும் நல்லா வதங்கிட்டே வரும். இப்போ வெங்காயம் சேர்க்குறோம். வெங்காயம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இப்போ தக்காளி சேர்த்து வதக்குறோம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கணும். என்ன கலருக்கு வரணும்னா நல்லா ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி வரும். இப்போ உப்பு சேர்க்குறோம். உப்பு இதிலே சேர்த்துடலாம். இல்லை பத்தலைன்னா அதுக்கப்புறம் சட்னி அரைக்கும்போது திருப்பி சேர்த்துக்கலாம். கடைசியாக தேங்காய் பூ போட்டு நல்லா வதக்கிடுறோம். நல்லா வதங்கிருச்சு. அந்த ப்ரௌன் கலர் இப்போ வந்துருச்சு பாருங்கள். பிரண்டையில் நல்லா வதங்கிருச்சு. இந்த வந்துருச்சா? ரைட். இதோடு என்ன பண்ணுறோம், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு இப்போ அரைச்சிட்டோம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது தோசை சப்பாத்தி எல்லாத்தையும் தொட்டுக்கலாம். இட்லிக்கும் நல்லா தான் இருக்கும். எங்கள் வீட்டில் தோசை தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவை